ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வேல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாருங்க மொத்தமா வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் 2860 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாட்ல தான் வந்து இருக்க போது. ஸோ கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் நீங்க குறைந்தபட்சம் 10த் முடிச்சவங்க, ஸோ 12த் முடிச்சவங்க, ஐடிஐ முடிச்சவங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். எக்ஸாம் இல்லாம தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. உங்களோட மார்க்க வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போறாங்க. 250 மார்க் நீங்க எடுத்திருந்தாலே போதும் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ ஆன்லைன் மோட்லயே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 28 பிப்ரவரிக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு வந்து சதர்ன் ரயில்வேல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கேயே வந்து பாருங்க டேட்மே குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. 29 ஜான்வரிலருந்து உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு. குளோசிங் டேட் வந்து பாருங்க 28 பிப்ரவரி வரைக்கும் நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயே குடுத்துருக்காங்க. ஆன்லைன்ல மட்டும் தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். மொத்தமா வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் பாருங்க உங்களுக்கு 2860 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போறாங்க. ஏன்னா சதர்ன் ரயில்வேலேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ சதர்ன் ரயில்வேனா வந்து பாருங்க லொகேஷன் வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அந்தமான் நிக்கோபார், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா இங்க தான் வந்து உங்களுக்கு வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போறாங்க. நம்ம தமிழ்நாடு வந்து பாருங்க ஃபர்ஸ்ட்டே வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து தமிழ்நாட்டுல வந்து நெறைய டிவிஷன்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போறாங்க. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரிலயும் போஸ்டிங் இருக்கு. அதே மாரி எக்ஸ் ஐடிஐ கேட்டகரிலயும் போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரில வந்து பாருங்க சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் கேட்டகரிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு கோயம்புத்தூர்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போது. ஸோ 20 வேக்கன்சி குடுத்துருக்காங்க ஃபிட்டர் கேட்டகரிக்கு. அடுத்து பெரம்பூர்ல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு 83 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல வந்து பாருங்க உங்களுக்கு வொர்க் இருக்க போது. அதுக்கு வந்து பாருங்க எம்எல்டி கேட்டகரி. இதுக்கு வந்து ஒரு 20 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க எக்ஸ் ஐடிஐ கேட்டகரி. இந்த கேட்டகரிக்குலாம் வந்து பாருங்க ஸோ கோயம்புத்தூர் டிவிஷனுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு 95 வேக்கன்சி இருக்கு. திருவனந்தபுரத்துக்கு வந்து பாருங்க ஒரு 280 வேக்கன்சி. பாலக்காட்டுக்கு வந்து ஒரு 135. சேலம் டிவிஷன்ல வந்து பாருங்க 294 வேக்கன்சி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க பெரம்பூர்லயே வந்து பாருங்க 333 வேக்கன்சி. அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அரக்கோணம் டிவிஷன்ல வந்து பாருங்க 48. ஸோ உங்களுக்கு வந்து சென்னை டிவிஷன்ல வந்து பாருங்க 65 வேக்கன்சி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி டிவிஷன்லயும் வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு 187. மதுரை டிவிஷன்ல ஒரு 102. இந்த மாரி வந்து மொத்தமா ஒரு 2860 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலயும் உங்களுக்கான வேக்கன்சி வந்து உங்களுக்கு அதிகமா வந்து இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு 15 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து 24 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாம நீங்க ஓபிசி கம்யூனிட்டில வரீங்க அப்டின்னா 3 வருஷம் உங்களுக்கு அந்த ஏஜ்லருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அதே நீங்க எஸ்சி, எஸ்டியா இருந்தா 5 வருஷம் குடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா, அந்த ஏஜ்லருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்டிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து இப்ப ஃபிட்டர் கேட்டகரி அதாவது ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரில நீங்க அப்ளை பண்றீங்க அப்டின்னா, ஃபிட்டர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க 10த் மட்டும் நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். 10த்ல வந்து 50% வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அதாவது 250 மார்க் நீங்க எடுத்திருக்கணும் அப்டிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க வெல்டர் கேட்டகரிக்கு நீங்க 10த் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். மெடிக்கல் லேபரட்டரி டெக்னீஷியனுக்குலாம் வந்து பாருங்க நீங்க 12த் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்டிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாருங்க உங்களுக்கு எக்ஸ்ஐடி கேட்டகரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து பாருங்க ஃபிட்டரு, டர்னரு, மெஷினிஸ்ட், எலக்ட்ரிஷியன், மெக்கானிக் இந்த மாரி கேட்டகரி எல்லாத்துக்குமே நீங்க 10த் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஐடில வந்து பாருங்க அந்த ரெலவன்ட்டான ட்ரேட் வந்து நீங்க படிச்சிருக்கணும் அப்டிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க வெல்டரு, கார்பெண்டர், பிளம்பர் இந்த மாரி கேட்டகரிக்கும் நீங்க 10த் முடிச்சுட்டு அந்த ரெலவன்ட்டான ட்ரேட்ல ஐடிஐ முடிச்சிருக்கணும். வயர்மேன் கேட்டகரிக்கும் நீங்க ஐடிஐ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் புரோகிராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குலாம் வந்து பாருங்க 10த் முடிச்சுட்டு நீங்க வந்து பாருங்க அந்த என்சிவிடிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்டிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 10த் முடிச்சுட்டு ஐடில வந்து அந்த ரெலவன்ட்டான ட்ரேட் வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வெல்டர் கேட்டகரிக்கு நீங்க ஐடிஐ முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்கும் நீங்க 10த் முடிச்சுட்டு ஐடிஐ வந்து நீங்க பண்ணியிருக்கணும் அப்டிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா, மினிமம் வந்து நீங்க 50% நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்டிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. பேசிஸ் ஆன் உங்களோட மார்க் தான். ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் தான். உங்களோட மார்க்க வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போறாங்க. எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க 10த்ல எடுக்கக்கூடிய மார்க்கையும், 12த்ல எடுத்துக்கூடிய மார்க்கும் இல்லன்னா வந்து ஐடில நீங்க எடுத்துக்கூடிய மார்க்க வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போறாங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்மே வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. அதாவது நீங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி ஆல் ஃபீமேலுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு ரூ. 100 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸா நீங்க பே பண்ணணும். அது வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸ்மே வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.